ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி காலையில் நம்மளுடைய வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. பசங்க விபிஎஸ் போகிறாங்க. அதனால் அவங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விபிஎஸ் எங்கள் சர்ச்சில் இல்லை, பக்கத்தில் உள்ள சர்ச்சில் அதுக்கு போவாங்க. நம்ம பசங்க தான் இல்லை, எல்லா பசங்களுமே இப்படி போவாங்க. அதனால் ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சேமியா கிண்டி வச்சுருக்கிறேன். சேமியானா நம்ம சாதா சேமியா தான், ராகி சேமியாலாம் இல்லை, சாதா சேமியா தான். கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டு அப்படி அதை நல்லா கிண்டி வச்சுருக்கேன். தேங்காய் எப்போ போட்டேன் அப்படின்னா, தண்ணி கொதிக்கிற நேரம் தேங்காவை போட்டுருவேன். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த நெஞ்சு கறிக்கும் அப்படிம்பாங்களா, அந்த இதெல்லாம் கறிக்காது. சின்ன பசங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். தேங்காய் வெந்துடும் பார்த்திங்களா, அதனால். அப்புறம் இதை கிண்டி வச்சுருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். பார்க்க உங்களுக்கு அப்படி தெரியும், ஆனால் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஏன் அப்படின்னா இது வேக வேக நல்லா இதாகிடும், அதான் வச்சுருக்கேன். இது ஒரு பாக்கெட்டு சேமியா தான். எங்கள் எல்லாத்துக்குமே இது தாராளம் போதும். நாங்கள் 5 பேருக்குமே ஆளுக்கு ஒரு குத்து சாப்பிடுவாங்க. ஒரு கப்பு காஃபி குடிப்பாங்க. இதில் காஃபி போட்டு வச்சுருக்கேன். இது அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்குது. இவன் அவங்க இது நேற்றுள்ள பழைய குழம்பு தான் இருக்குது. இந்த இருக்குது பார்த்திங்களா, பழைய குழம்பு இருக்குது. இதை என்ன எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு அதை கழுவணும். சாதம், அதாவது சாதம் இருந்த பானையும் அதில் தண்ணி ஊற்றி போட்டுருக்கேன். இந்த குழம்பு சட்டி இந்த 2 தான் நேற்றுள்ள பாத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. மறுபடியும் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் கடலை நனைய வச்சேன். சாயங்காலம் பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம அவிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் இதை நனைய வச்சுருக்கிறேன். அவங்க வரட்டும், வந்த பிறகு கொடுத்துக்கிடலாம். நல்லா ஊறி வந்துடும், நல்லா அழகாக புதுன்னு வரும், சூப்பராக இருக்கும். இது மேலே இருந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுருந்தேன். இன்றைக்கி அவங்க கொஞ்சம் புனல் வேணும்னு சொல்லி கேட்டாங்களா, அதனால சரி அப்போ நம்ம எடுத்து கொடுப்போன்னு எடுத்தேன். அதனால் அந்த டப்பாவெல்லாம் கீழே வச்சேன். மாதிரி நம்ம இந்த தடவை ஜாமான் வாங்கிட்டு வரச்சில் என்னதுங்க அப்படின்னா, கொஞ்சம் கடலை மாவு சேமியா எல்லாமே வாங்கியிருந்தேன்னா, அதனால் அந்த பொருள்லாம் இதில் இருக்குது. இதில் என்ன சேமியா இருக்குது. இது ரவை பாக்கெட், என்ன ஓப்பனே பண்ணலை. இல்லை 2 பாக்கெட் சேமியா இருக்குது. மறுபடி இதில் இது கிராம்பு இருக்குது. கிராம்பு ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்குது. ஏற்கனவே ஒன்றும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது இவ்வளோ 100 ரூபா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். சரி, என்ன அதை வேஸ்ட்டாக்காண்டா இருக்கட்டோன்னு. இதை திறந்தா, அந்த வாளியை திறந்தாலே அந்த கிராம்பு மனம் என்ன மாதிரி அடிக்குது. இத்தனைக்கும் கவரில் தானே மூடி வச்சுருக்கு, அப்படி இருக்குது. இந்த கடலை மாவு எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, பஜ்ஜிக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன் பார்த்தீங்களா. அதாவது நம்ம பூந்தி என்னதும் போட்டு கொடுப்பேன். அதுக்காக காரப்பூந்தி இல்லைனா அதுக்காக தான் அதை வச்சேன். காரப்பூந்தினா நல்லா மிச்சர் மாதிரி இருக்குன்னு அவங்க சாப்பிடுவாங்க. அது போட்டு வச்சுருவேன்னா ஒரு தடவை வச்சா கொஞ்சம் நாளைக்கு ஓடும். இப்போ எண்ணெய் ஆட்டலையே, அதனால் இருக்குது. கடையில் எண்ணெய் வாங்கி அவங்களுக்கு இதை போட்டு கொடுத்துடணும்னு வச்சுருக்கேன். சரி, ஒரு நாள் போட்டும், இதை போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா ஸ்நாக்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு இதில் இருக்குது. இது அவ்வளோமே தூசியாக இருக்குது. இன்றைக்கி இது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஜாமான் நிறைய தட்டிலாம் வைக்கலை, தட்டி வைக்காமல் உள்ளதான் இருக்குது. கழுவி எடுத்து வச்சதுலலாம் தட்டி வச்சேன், மறுபடியும் தட்டி வைக்காமல் இருக்குது. வைக்கணும். எண்ணெய் கோதுமை திரிக்காமையே இருக்காங்க, கோதுமையும் மஞ்சளும். ஏன்னா அவங்கக்கிட்ட அதை திரிச்சிட்டு வர்றதுக்கு சொல்லணும். நல்லா காய வச்சு வச்சுருக்கிறேன். அவங்ககிட்ட திரிச்சிட்டு வர சொல்லிட்டேன்னா எனக்கு அந்த வேலையும் முடியும். சப்பட்டா சூப்பராக பழுத்துச்சு, தெரியுதா. இதெல்லாம் என்ன இப்போ சாப்பிடலாம். பசங்களுக்கு இப்போ சாப்பாடுக்கு கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்டுட்டு போகிறேன். அவங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு வர மாட்டாங்க, லஞ்சு சாப்பிட வர மாட்டாங்க. அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னா, இதில் நைட்டில் கொஞ்சம் துவையல் அடித்து வச்சேன். குழம்பு இருந்தது, ஆனாலும் துவையல் அடித்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு நாங்கள் எப்படி துவையல் அடிப்போன்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இன்னொரு நாள். இது நல்லா பழமாக நல்லா சூப்பராக இருக்குது. பசங்க ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டுவிடாங்க. அதுக்கப்புறம் பறிச்சுக்கிடலாமா, இல்லைன்னா அவ்வளோ ஐயமாக ஆயிரும். அப்படி எல்லாமே பழுத்துட்டு என்ன, அதை அவங்கள கொஞ்சம் வெட்டி அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா, இதுவுமே எல்லாமே பழுத்து தான் இருக்குது. இது ஒன்றும் கொஞ்சம் கல்லாக இருக்குது. இந்த இதெல்லாம் பழுத்துட்டு, எல்லாமே பழுத்துட்டு ஏகதேசம் அவ்வளோ பழுத்தாச்சு. என்ன அவ்வளோத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போச்சில் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களா. காஃபிலாம் போட்டாச்சு. மறுபடி இங்கேயே பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி கவுண்டர் டாப்லாம் நீட்டாக வச்சுருந்தேன். காலையிலே சமையல் வேலை நடந்ததுனால அப்படி இருக்குது. அடுத்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கமும் க்ளீனாக தான் இருக்குது. எல்லாமே பூசி தான் வச்சுருக்கேன். இந்த பானைலாம் பூசி தான் வச்சுருக்கேன். புளி கரைச்சிட்டு மீதமான புளி இருக்கும்ல, கோதல், அதை வச்சு அந்தளவு பூசி உடனே எடுத்து வச்சுருவேன்.
டெய்லியுமே பூசிடலாம். நம்ம கொஞ்சோண்டு கரைப்போம்ல, அந்த புளி வச்சே பூசி எடுத்துடலான்ட்டு ஒரு பானை தானே பூசி எடுத்தாச்சு, அவ்வளோந்தான். மறுபடியும் இந்த இதுவுமே க்ளீனாக இது பண்ணியாச்சு. இன்னும் சாதத்துக்கு வைக்கணும். நைட்லேயே பாத்திரம்லாம் பூசிட்டேன், அதனால் அது வந்து நல்லா நீட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலையை பார்க்கலாம். அவங்கள அனுப்பி விட்டுட்டு அவங்க வந்து பரப்பிட்டாங்க, பார்க்கலாம். இதில் வந்து அரிசி இருக்குது. அரிசியை வந்து தட்டி பக்கெட்டில் வைக்கணும். நல்ல அரிசி தான். நம்ம அதாவது இந்த குத்தரிசின்னு சொல்லுவோம்ல, ரைஸ் மில்லில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. நான் என்னென்னா மற்ற நேரம்னா இது வேக கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் இப்போ ஸ்கூல் லீவு தானே, கொஞ்சம் நம்ம வச்சு சமாளிச்சுக்கலாமா, அதனால் அரிசி வாங்கிட்டு வந்தாங்க. 2 இதில் இருக்குது, 50 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது இருக்குது. இதை என்னமே நான் எடுத்து இல்லைன்னா ஸ்டோர் ரூம்லையாவது ஒதுக்கி வச்சு வைக்க. சரி, நம்ம பார்க்கலாம். நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். பிளேட் எல்லாம் வெளியில் இருக்குது, என்னமோ கழுவணும். மறுபடியும் வந்து கொஞ்சம் முருங்கை இலை வந்து கொண்டுட்டு வந்தாங்க, அதை பறிச்சுட்டு வந்தாங்க. அதனால் சரி என்ன இதை உருவி ஒரு முருங்கைக்கீரை பொரியல் வச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மறுபடி ஏதாவது ஒரு குழம்பு வைப்போம். மீன் வந்து வாங்கிட்டு வரேன்னு இருக்காங்க, அவங்க மறந்து வந்துடுவாங்க. சில நேரம் வேறு எங்கேயும் போனாங்க அப்படின்னா வர்றதுக்கு லேட் ஆயிரும் முன்ன பின்ன. நம்ம அதனால் பார்த்துட்டு வேறு ஏதாவது குழம்பு வச்சிடலாம். அடுத்து வந்து பாத்திரம் 2-3 இருக்குதுன்னு என்னென்னா, நான் காப்பி போட்டது அந்த 2-3 தட்டு இதெல்லாம் இருக்குது. எனக்கு இது அவ்வளோத்தையும் கழுவணும். அடுத்து வந்து இதில் வந்து சாதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். வச்சு அரிசியும் போட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அது வேகும், இந்த வந்து கொதிக்கும். அது பிறகு அது வெந்த உடனே 2-3 கிழங்கு இருக்குது, அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. அந்த கிழங்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா, கொஞ்சம் அவிச்சு அதை காய போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு 4 கிழங்கு சாப்பிட்றாங்க, மறுபடியும் அது இருக்குது. அதனால் நம்ம இதை அவிச்சு நல்லா நொடித்து காய வச்சு வச்சுருவோம் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்கேன். பார்க்கலாம், அதையும் வைக்கணும். அதுக்கு பிறகு நம்ம வேலைகள் ஒவ்வொன்றையாக பார்க்கலாம். நான் இன்னும் வந்து முருங்கைக்கீரையை உருவிட்டேன் அப்படின்னா அந்தளவு ஒரு பொரியல் வச்சு வச்சிடலாம். பாத்திரம் வந்து அங்கே இருந்தது, அதை தூக்கி இதில் கொண்டு வச்சுருக்கு. இந்த பக்கம் கிழங்கு வந்து பனங்கிழங்கு இருக்குல்ல, அது இருக்குது. என்ன நான் என்ன செய்ய பார்க்குறேன் அப்படின்னா, இதை என்னமோ நம்ம கொஞ்சம் வேக வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் அடுப்பில் கொண்டு நான் இதை வேக வைக்க பார்க்குறேன். சாதம் வந்து வெந்துடுச்சு. நான் என்ன இதை வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் கிழங்கு வந்து வச்சாச்சு, மஞ்சள் தூள் போட்டு அதையும் வச்சுருக்கேன், அது வேகட்டும். சாதம் வந்து வடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால சாதம் வடித்து இந்த இருக்குது. ஏன்னா வந்து 2-3 பாத்திரம் இருக்குது, இதை வந்து நான் கழுவலை. இந்த கிடக்கா ஏன்னா அது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு கொஞ்சம் கத்தரிக்காயும் வேக வைக்கணும். வேக வச்சு அதையும் கொண்டு மேலே கொண்டு இதையும் உடச்சி மேலே கொண்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து முருங்கை கீரை இருக்குல்ல, அது வந்து பொரியல் வச்சாச்சு. நல்லா அழகாக உதிரியாக வந்துட்டு நல்லா சூப்பராகிடுச்சு. தேங்காய்லாம் துருவி எடுத்து போட்டாச்சு, கொஞ்சம் சீரகமும் போட்டு வச்சாச்சு. கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் அவங்க வந்து மீன் வந்து வாங்கிட்டு வரேன்னாங்க, அதெல்லாம் மிளகு வந்து கூட்டி வச்சுருக்கேன். என்னமோ அடுப்பில் தான் வைக்கணுங்க. கிழங்கு வந்து வெந்துக்கிட்டு இருக்கா, இந்த அடுப்பில் வச்சு கொஞ்சம் காய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம மீனை கழுவி போட்டுடலாம். என்ன மீன் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். மீன் வரல அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது காய் போட்டு ஒரு இதை வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு தான் மிளகா அரைச்சி வச்சுட்டேன், ஒரு குழம்பு கூட்டிடலாம்ல. அதனால் இந்த பக்கம் கிழங்குக்கு வந்து உப்புலாம் போட்டுட்டேன். நல்லா இந்த இது பொங்கி வருது பார்த்திங்களா, கொஞ்சம் வேகட்டும், மேலே வர வெந்துடும். இந்த பக்கம் வந்து குழம்பை தூக்கி நம்ம போட்டுடலாம். இந்த பக்கம் தீ எரியுதுல்ல, அந்த பக்கம் கிழங்கு வெந்த பிறகு அதுக்கப்புறம் அதை தூக்கி இங்கே போட்டுட்டு இதை தூக்கி அங்கே போட்டுடலாம். இந்த அடுப்பை பற்றி எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த அடுப்பு நல்லா இருக்குது, நீங்கள் எங்கே வாங்கினீங்க, யார், இது என்ன ரேட்டு அப்படிலாம் கேட்குறாங்க. ரேட் வந்து இது வந்து 6800 வந்துருந்து. அதுக்கு பிறகு இந்த அடுப்பு வந்து நம்ம அதாவது மார்த்தாண்ட சைடில், அதாவது அங்கேருந்து தான் ஒருத்தவங்க கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. இந்த அடுப்பு வந்து செஞ்சது சூப்பராக 2 பேர் வந்தாங்க. இது எல்லாமே இந்த பைப்லாம் கொண்டு வந்தாங்க. சூப்பராக ஒரு புகை வந்து வெளியில் வராது. நான் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்புலேருந்து என்னதையும் எடுத்துட்டோன்னா இந்த புகை கம்ப்ளீட்டாக அங்கே வரும். ஏன்னா காற்று அடிக்கிறதுனால புகை வருது. மற்றபடி இது நல்லா இருக்குது, நம்மளுக்கு நல்ல யூஸாக இருக்குது. இதில் வந்து 1 கட்டை வைக்கணும் 2 கட்டை வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ விரவ வைக்கனாலும் வச்சுக்கலாம், குறைச்சி வைக்கனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த அடுப்பு கொஞ்சம் பெரிய அடுப்பாகவே நான் போட்டேன். ஏன்னா
எங்களுக்கு ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படின்றனால நான் பெரிய அடுப்பாக போட்டேன். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வீடியோ பார்க்கும்போதெல்லாம் இந்த அடுப்பை பார்க்கும்போது கண்டிப்பாக கேட்காங்க. சரி நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நானும் டெய்லி யோசிப்பேன், மறுபடியும் மறந்துடும். இன்றைக்கி ஞாபகம் வந்தது, சரி ஞாபகமாக உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது. அதனால் நீங்களும் இந்த அடுப்பு இதுங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இந்த அடுப்பு அவங்க எப்படி வச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். மேலே ஃபுல்லுமே சில்வர் பிளேட்டு தான். இது வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னா சுட தான் செய்யும். அதனால் அந்த இடம் தான் இல்லை. ஆனால் கல்லுலாம் சுடாது. இந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஸ்டீல் மட்டும் கொஞ்சம் சுடும், மாதிரி புகைக்குள்ளாயும் சுடும். ஏன்னா அதுலேருந்து புகை ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக போகிறதுனால. பின்ன நம்ம வந்து இது உயரமாக இருக்கிறதுனால சின்ன பசங்க யாருமே கை தொட மாட்டாங்கல்ல, அதனால் பிரச்சனை இல்லை. பின்ன வந்து நம்ம சாதாரண அதில் வடிஞ்சுது அப்படின்னா எப்பவும் போல் நம்ம வந்து அடுப்பெல்லாம் எப்படி கழுவி எடுக்கும் நம்மளுடைய கேஸ் ஸ்டவ், அதே மாதிரி இதையும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக நீட்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு மூடி வந்து இருக்குது, 2 மூடி வந்து தந்திருக்காங்க. இந்த இருக்குது, இந்த மூடி தான். இது வந்து பெரிய அடுப்புக்குள்ள மூடி, இது வந்து சின்ன அடுப்புக்குள்ள உள்ள மூடி. மறுபடியும் வந்து இதை விட கொஞ்சம் சின்ன பானை இந்த அடுப்பில் வைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த கம்பி வந்து தந்திருக்காங்க. அது கூட இதில் வந்து கொஞ்சம் சின்ன பானை என்னது வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போ இந்த இருக்குது பார்த்திங்களா, மேலே வச்சுருக்கேன்ல, அந்த பானை இதுலேயும் வைக்கலாம். இப்போ இதில் வச்சு ஒரு பால் காய்க்கணுமா இல்லைன்னா வேறு ஏதோ நம்ம செய்யணும்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ வந்து நம்ம அந்த கம்பியை தூக்கி இந்த வளையத்தை தூக்கி அதில் வச்சுட்டோம்னா அடுப்பு மேலே கரெக்டாக இருக்கும். இந்த ரவுண்டுக்குள்ளே தீ அழகாக எரிஞ்சு அப்படி வந்த மாதிரி வரும். அதனால் இது எப்போமாவது ஒருக்கா யூஸ் பண்ணிக்கிடுவேன். மற்றபடி ஃபுல்லுமே நம்ம சாதம் வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, பொரியல் வைக்க அப்படி இதுக்கெல்லாம் நம்ம பெரிய பெரிய பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் நான் மாவு வறுப்பேன், அப்படி முக்கியமான இதுக்கு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் பெரிய அடுப்பே எனக்கு யூஸ் ஆகும். இது எப்போமாவது ஒருக்கா யூஸ் ஆகும் இந்த கம்பி. இது வந்து நான் வந்து சொன்னேன்லாம், அதாவது மார்த்தாண்ட சைடு, அதாவது இது வந்து சாமியார் மடம் அந்த இடத்துல இருந்து தான் வந்து போட்டாங்க இந்த அடுப்பு. எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து அதாவது எங்கள் வீட்டுக்காரவங்களோட ஃப்ரெண்டு தான் ஒரு அண்ணன் வீடு வச்சுருந்தாங்க. அவங்களோட வீட்டில் வந்து இதே மாதிரி அடுப்பு வச்சுருந்தாங்க. பின்னாடி ஒரு கிச்சன் வச்சு, தனியாக கிச்சன் வச்சு அடுப்பு வச்சு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை, இதே மாதிரி அடுப்பு நம்மளுக்கும் வைக்கணும். எனக்கும் பின்னாடி வந்து இந்த இடங்கள் எப்படி இருந்ததுன்னா சும்மா தான் இருந்து, சீட்லாம் போடலை. அப்போ இந்தா இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இது வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதில் கீழே வச்சு இந்தா இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு சும்மா தான் சமையல் பண்ணி நடந்துக்கிட்டு இருந்து. அதுக்கு பிறகு தான் அந்தாலும் அவங்கக்கிட்ட இப்போ சொன்னேன், எனக்கு ஒரு அடுப்பு வச்சு தாங்க. பின்ன வெயிலும் அடிக்கும், வெயில் வர்றதுக்கு முந்தி சாதம் வைக்கணும், அப்படிலாம் ஒரு இது. கேஸ் தீர்ந்துட்டுன்னா கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் இருந்தோன்னே அவங்ககிட்ட சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க சரி வச்சு தரேன். நாங்கள் அப்போ அப்படி ஃபங்க்ஷன் வீட்டு போச்சுல பார்த்துட்டோம். நான் பார்த்தேன்னா எனக்கு நல்லா பிடிச்சிருந்தேன், எனக்கு இதே மாதிரி வச்சு தாங்கன்னு. சரி அப்போ அவங்கக்கிட்ட உடனே ஃபோன் நம்பர் தந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு கேட்டோம், நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம செல்ஃப் கட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எங்களுக்கு கூப்பிடுங்க, நாங்கள் வரோம். நாங்களும் சரின்னு சொல்லிவிட்டு உடனே அதுக்கப்புறம் அதை கட்டணும். இந்த பக்கம் இதெல்லாம் கல்லெல்லாம் போட்டு இந்த செவுருலாம் வளர்த்து சீட்டெல்லாம் போட்டுட்டோம். போட்டு முடித்த பிறகு மறுபடியும் இதெல்லாம் கட்டினோடனே அவங்கள கூப்பிட்டோம். உடனே அவங்க வந்து பார்த்துட்டு உடனே, அதாவது இன்றைக்கி இப்போ மதியானம் போல் வேலை ஆரம்பிக்காங்கன்னு வைங்களேன், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே அடுப்பு வேலை முடிஞ்சிடும். உடனே அவங்க போயிடுவாங்க. எல்லாம் சம்பளம் எல்லாமே சேர்த்து தான் மொத்தம் அந்த 6500 6800 வந்துருந்து. எப்படின்னா நம்மளுக்கு இந்த கொண்டு வர ஆட்டோ வாடகை எல்லாமே சேர்த்து தான். அதனால் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருந்தது, எனக்கு அது யூஸாக தான் இருக்குது. இப்போது நிறைய பேர் இந்த அடுப்பு நல்லா இருக்குது, நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படிலாம் கேட்காங்க. இதில் வந்து நம்ம இந்த புகைக்குழாய் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வச்சுருக்கு, ஏர்பாந்து இப்படி தான் இருக்குது. சரி, நான் இது வந்து வேகட்டும். அந்த பக்கம் வந்து குழம்புக்கு போட்டிருக்கேன். இந்த பக்கமே நல்லா சூடாகும், தண்ணிலாம் கொதிச்சிடும். தண்ணிலாம் வச்சா முட்டைலாம் வேக போட்டுருவேன், பயிர் அப்படி என்னதும் போடணுன்னா அந்த பக்கம் வச்சு வேக வச்சு வச்சுருவேன். நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம தொடச்சி எடுத்து வச்சுட்டோன்னா புது அடுப்பு கணங்காக இருக்கும். இந்த நம்ம கிச்சனே நல்லா நீட்டாக இருந்தது போல் தெரியும். இது வந்து யாருமே சும்மா விறகு அடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்களா, கேஸ் அடுப்பு மாதிரியே இருக்கும், அழகாக இருக்கும். அதனால் அடுப்பு இது யூஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாமியார் மடத்தில் தான் அவங்களுக்கு நான் வந்து நம்பர் வந்து அவங்க நம்பர் என்கிட்ட இருந்தது அப்படின்னா நான் இதில் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியலை, நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருந்ததுன்னா நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா தனியாக நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டு விட்றேன்.
சமையல் வேலை வந்து நடக்கட்டும், நம்ம அதுக்கு பிறகு பார்க்கலாம். மீன் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து ஒரு 12 சாலை இருக்குது. இன்னும் அந்த மீனை போட்டு மீனில் ஒரு 6 மீன் எடுத்து போட்டு தான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். அது ஒரு 6 மீன் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இது இவ்வளோ மீன் 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் கழுவிட்டேன். மீன் வந்து நல்லா பெரிய சாலையாக இருக்குது. சாலை மீன் தான், நல்லா பட்டாப்ப நல்லா தான் இருக்குது. இந்த மீனை பற்றியும் போட்டு நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம். ஏற்கனவே குழம்பு வந்து நல்லா கூட்டி வச்சுட்டேன். இந்த இருக்குது பார்த்திங்களா, நல்லா கறி காஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதில் மாங்காய்லாம் போட்டு நல்லா வச்சாச்சு. இதாக இருக்குது மாங்காய்லாம் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த மீனையும் போட்டு இன்னும் நல்லா ஒரு கொதிக்க விட்டு அந்தெல்லாம் 2 கருவேப்பிலை உருவி அந்த போட்டு நம்ம இறக்கிடலாம். நாங்கள் வந்து வெளியில் போயிருந்தோம், அதாவது ஈசாஞ்சிமங்கலம் வரைக்கும் போயிருந்தோமா. போயிட்டு வர்ற வழியில் கொஞ்சம் சூப்லாம் குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்தெல்லாம் நாங்கள் தின்னோம். என் தம்பி நாங்கள் 3 பேரும் போயிருந்தோம். என் தம்பி வந்து குடிச்சிட்ருக்கான். அடுத்து வந்து அது இதில் வச்சே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அழகாக ஒரு அடுப்பில் சூப்லாம் நல்லா சுட ஒரு பானையில் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு டேபிள் ரொம்ப ஒன்றும் ரேட்லாம் இல்லை, ரேட் ரொம்ப குறைவு தான். அதில் வந்து ஈரல் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த ஒரு அக்கா தான் சமையல் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா அவங்க சமையல் பண்ணி தந்தாங்க. மறுபடி என்னதெல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லி பாருங்கள். அந்த சூப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்து, மறுபடியும் அந்த ஈரல் வந்து நல்லா பொரிச்சு வச்சுருக்காங்க. நல்லா வெங்காயம்லாம் வச்சுருந்தாங்க, எலுமிச்சப்பழம்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அதில் கொஞ்சம் கொழுப்பு இதெல்லாம் கிடந்தது. இந்த ஈரல் வந்து 50 ரூபா. அடுத்து வந்து கிழங்கு, அதில் கம்பு கிழங்கு இருக்குல்ல, அது ஒரு பிளேட் வந்து 20 ரூபா. சூப் வந்து 50 ரூபா, 120 ரூபா. நாங்கள் இருந்தாலும் 3 பேரும் ஆளுக்கு ஒரு இது எடுத்து நாங்கள் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம். வெளியில் போயிட்டு வந்தாச்சு. என்ன அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் காலில் அடிபட்டுருந்து, அதனால் அவங்களுக்கு தடவிட்டு வந்தோமா, அதான் வெளியில் போயிட்டு வந்தோம். அடுத்து வந்தோம். இதில் வந்து காய்ச்சது பசங்க தான் போட்டு காய்ச்சி கொடுத்துருக்காங்க, தான் ஆப்பு அதில் இருக்குது. இதில் வந்து கடலை நான் வேக வச்சுட்டு தான் போயிருந்து. இதில் வந்து நிலக்கடலை இருக்குது வேக வச்சது. இது மதியானம் வச்சா கீரை வந்து அதில் இருக்குது. என்ன இப்போ வந்து அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துறணும். கிழங்கு வந்து அவிச்ச கிழங்கு வந்து நான் இப்படி சின்னதாக நொடிச்சு வச்சுட்டேன். இன்னும் இதை நாளைக்கு கொண்டு நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கு பிறகு மிஷினில் கொடுத்து நல்லா திரிச்சு எடுத்துடணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். அந்த கிழங்கு இதில் இருக்குது. இப்படி தான் இருக்குது நம்மளுடைய கிச்சன். வந்து மறுபடியும் கொஞ்சம் ரேஷன் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதில் வந்து எண்ணெயும் சீனியாக இருக்குது வாங்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் கோதுமை எல்லாம் இருக்குது, எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. என்ன தான் க்ளீன் பண்ணணும். பின்ன வெளியில் வந்து பாத்திரம் வந்து 2-3 பாத்திரம் இருந்தது. நான் போகிறதுக்கு முந்தையே இந்த இருக்குது பார்த்தீங்களா, 2-3 பாத்திரம் இருக்குது. இன்னும் இந்த 2-3 பாத்திரத்தையும் கழுவணும். மறுபடியும் பானை கிழங்கு வச்சோம்னா அந்த பானை இருக்குது, அதையும் கழுவிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் வேலை முடியும். இந்த பாத்திரம் அவ்வளோத்தையுமே எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கணும். அவ்வளோ காஞ்சது. நேற்று நைட்டு அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுத்தேன். கொஞ்சம் காலையில் ஃப்ரீயாக இருந்தது. இன்றைக்கி என்ன நினச்சி பார்ப்பேன்னா அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் போய் படுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி அவங்க வந்து டியூட்டிக்கு போகலை. ஏன்னா கால் நல்லா வலியாக இருக்குது, நடக்க முடியாமல் இருக்காங்களா. அதனால சரி நானும் அவங்க தம்பிலாம் பிடிச்சி தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சாச்சு. ஏன்னா அவங்க கட்டில் இருக்காங்க. என்ன நாளைக்கு நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அதனால் அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம போய் பார்க்கணும். மறுபடியும் நாளைக்கு நம்மளோட காலையில் நம்ம என்ன சமையல் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இவ்வளோ தான் இன்றைக்கி இந்த விளாக் வந்து இட்டு. அதுக்கு பிறகு பார்க்குறதுக்கு டைம் இருக்கா இல்லைன்னு தெரில. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.